Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. நானே திருப்பி ஒரு விஷயத்த பண்ணேன்னா எனக்கே அது போர் அடிச்சிடும். எனக்கு அப்போ என்ன அதை எக்ஸைட் பண்ணலன்னா ஆடியன்ஸ் அது வந்து எப்படி எக்ஸைட் பண்ணும். பாலா சார் மாதிரி ஒரு டைரக்டர், செல்வராகவன் சார் மாதிரி டைரக்டர், தனுஷ் சார் மாதிரி ஒரு டைரக்டர், எல்லாருமே ஒரு ஏரியாவை வந்து நம்மளை பயணிக்க வைக்கிறாங்க. ஸோ அதில் அப்போ நம்ம ஒரு இசை நம்ம சேர்ந்து பண்ணும்போது ஒரு நியூவாக ஒன்று கிடைக்குது. 1901 பண்ணவர் தான் வெயில் பண்ணாரா, இவர் தான் அங்காடி தெரு பண்ணாரா, இவர் தான் ஆனந்த தாண்டவம் பண்ணாரா. நிறைய வாட்டி சொல்லுவாங்க, நான் இந்த பாட்டு கேட்டிருக்கேன், இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதுக்கப்புறம் கம்போசர் பேர் யாருன்னு பார்த்தா உங்கள் பேர் பார்த்தேன், எனக்கு ஐ வாஸ் ஹாப்பி அப்படின்னு. எக்ஸ்ட்ரானரி ஆக்டரே நல்லா நடித்த போது ஆனால் சில விஷயங்கள் அவங்க வார்த்தைகளில் சொல்லலைன்னா நான் இசையில் சொல்லணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு தெய்வ திருமகள், இப்போ 1901 அந்த தூதுவன் வருவான் மாறி பெய்யும்னா அவங்க அந்த அத்தனை ஜென்ரேஷனாக அவங்க வெயிட் பண்ண அந்த ஏக்கத்தை வந்து நம்ம மியூசிக்கில் சொல்லணும் அப்படின்ற போது அந்த மியூசிக் வரும். கம்போசருக்கு வந்து யூ ஃபைண்ட் மொமெண்ட்ஸ் வித்தின் சைலன்சஸ் அண்ட் சம்வேர் யூ டெல் இட் த்ரூ சைலன்சஸ், சம்வேர் யூ டெல் இட் த்ரூ மியூசிக். இந்த சிங்கர் கொடுக்கலாம் அப்படிங்கறத எப்படி டிசைட் பண்ணீங்க? அது இன்ட்யூஷன் தான். நான் மேக்ஸிமம் சிங்கர்ஸ்க்கு தான் கொடுப்பேன். ஆமா ஆப்வியஸ்லி அதர் கம்பேர்ட் டு அதர்ஸ் நீங்க கம்மியா தான் பாடுறீங்க. ரொம்ப கம்மியா தான் பாடுறேனே நான். ஐ வாண்ட் டு கிவ் சான்ஸ் டு லாட் ஆஃப் சிங்கர்ஸ். So no comparisons, there is no one like another person, you can't be another person. மெண்டல் மனதில் ஹீரோ எப்படி ஃபீல் பண்றீங்க? ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் பேஜ் படிக்க ஆரம்பிச்சேன், கடகடன்னு போயிட்டே இருக்குது. செல்வா சார்கிட்டே அவ்வளோ இன்ட்ரிகேட் ரியாக்ஷன்ஸ் வந்து சொல்லித்தராங்க. அவர் சொல்வார், இது வந்து இதில் நீ அழணும், ஆனால் அதில் ஒரு கில்ட் இருக்கணும், அது மாதிரி ஒரு லேயர்ஸோட சொல்லி கொடுப்பார். எப்படி ஃபஸ்ட்டு படம் வந்து சின்ன பையனை நம்பி பாலன் சார், வசந்த பாலன் சாரும் சங்கர் சார் கொடுத்தாங்களோ, அதுக்கப்புறம் பெரிய படம்னு எனக்கு கிடைச்சது செல்வா சார் மூலமாக. இது கம்பேக்காக இருக்குமா பாலா சார்? கரெக்டாக தான் கேட்கும். ஆப்வியஸ்லி பாலா சார் படம் எப்படி இருக்கும்? பெஸ்ட்டாக தான் இருக்கும். அவருடைய பெஸ்ட்டாக அவர் கொடுத்துருக்காரு. ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். நியூ இயர்னாலே நமக்கு வந்து அந்த ராஜா சாரோட பாட்டு ஒன்று கேட்போம் இல்லை, இளமை இதோ. நீங்களும் சின்ன விஷயம் அதே பாட்டு தான் நீங்கள் கேட்டுட்டு இருப்பீங்க. அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? நம்ம ஒரு பாடல் அதுக்கு ரீப்ளேஸே இல்லாமல் ஒன்று இருக்குல்ல, எத்தனை வருஷம் அப்படி ஒரு சிச்சுவேஷனும் அந்த படத்தில் அப்படி ஒரு விஷயமா அமைஞ்சிடுச்சு. ஸோ அது கரெக்டாக அது வந்து அப்படி ஒரு நியூ இயர்க்கான சிச்சுவேஷன் ப்ராப்பராக அதுக்கப்புறம் எந்த படத்துலையும் வரல. அந்த படமும் ஹிட் ஆகணும், அந்த சிச்சுவேஷனும் ஹிட் ஆகணும், பாட்டும் ஹிட் ஆகணும், ஹீரோக்கும் அந்த படம் ஒர்க் அவுட் ஆகணும். இது எல்லாமே சேர்ந்து ஒரு படத்தில் நீங்கள் ஒர்க் அவுட் ஆகும்போது அது வந்து ஐகானிக்காக மாறும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஐகானிக் சாங் அது. இப்போ வணங்கான் பாலா சார் கூட மியூசிக் டைரக்டர் 2வது முறை இல்லையா, 2வது படம். அன்னைக்கு பார்த்த பாலாவுக்கும் இன்னைக்கே நாங்கள் பாலா சாரை பார்க்கும்போது அவர் அப்போ பேசுறதுக்கும் இப்போ பேசுறதுக்குமே ஒரு பெரிய பெரிய சேஞ்ச் பார்க்குறோம். அந்த பர்சனாலிட்டி சேஞ்ச் நடக்கும்போது அது ஆப்வியஸ்லி படைப்பிலையும் அந்த சேஞ்ச் வரும்னு நான் புரிஞ்சுக்கிறேன். உங்களுக்கு அந்த சேஞ்ச் தெரியுது? அவர்கிட்ட எப்படி இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ்? என்கிட்ட எப்பவுமே அவர் ரொம்ப ஒரு எப்படி சொல்றது, ரொம்ப அழகாக தான் பழகுவார். எனக்கு அவர் வந்து 2012 தெரியும். ஃபர்ஸ்ட் அந்த அதர்வா படம் பரதேசி படத்துக்காக மீட் பண்ணோம். அப்புறம் நாச்சியாரில் சார் டைரக்ஷனில் நடித்தேன். அப்புறம் இது 3வது வாட்டி அவரோட வேலை செய்கிறேன். ஸோ எப்படி சொல்கிறது, அது அவர் வந்து எனக்கு ஒரு ஹோமான ஒரு பர்சன் தான். என்கிட்ட ரொம்ப ஸ்வீட்டாக தான் இருந்திருக்காரு. அண்ட் மியூசிக் பொறுத்த வரைக்கும் மியூசிஷியன்ஸ் கிட்ட அவர் ரொம்ப சாஃப்டாக தான் இருப்பார். ஆக்டராக அவர்கிட்ட எனக்கு வேற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. ரொம்ப நான் என்ஜாய் பண்ண அவரோட வேலை செய்கிறது. கம்போசராக எனக்கு எப்படி சொல்கிறது, எனக்கு எப்பவுமே ஐ ஹவ் நெவர் ஹேட் எனி இஷ்யூஸ் வித் ஹிம். அவருடைய புரிதல் ஆஃப் ஃபிலிம்ஸ், அவர் ஒரு டேஸ்ட்டில் இருப்பார், எமோஷன்ஸில் இருப்பார். அதுக்குள்ளே அவருடைய பாடல் வந்து அவருக்கு வந்து அது ஓகே அப்படி இருக்கும். ஸோ அதனால் எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இத்தனை படங்கள் தாண்டி வந்ததுனால எங்களுக்கு டிஸ்கஷன்ஸ் எப்பவுமே ஹெல்த்தியாக தான் இருக்கும். நம்ம அந்த போஸ்டர்லேருந்து ஒரு கையில் பெரியார் சிலை, ஒரு கையில் விநாயகர் சிலை இருக்குது. இறை நூறுங்கிற பாடல் ஆகட்டும், ஒரு பெரிய பிலாசபிக்கலான விஷயம் இருக்கு. கடவுளை காப்பாற்றுவதற்கு மனுஷங்க இருக்காங்க, மனுஷனை காப்பாற்ற எந்த கடவுள் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு லிரிக்ஸ்லாம் அந்த பாடல்ல இருக்குல்ல. பாடலோட லிரிக்ஸ் அப்படி இருக்கு, பாடலோட தன்மை அப்படி இருக்கு. ஆனா அந்த பாட்டு வந்து ஒரு ஆன்மீக பாடல் மாதிரி ஒரு டிவோஷனல் ஃபீல் இருக்கு இல்ல. அது எப்படி அந்த டிஸ்கஷன்? பாலா சாருடைய மியூசிக் டேஸ்ட் எப்பவுமே ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக தான் இருக்கும். ஸோ பாலா சார், ராஜா சார் அவங்க சேரும்போதும் ஸ்பிரிச்சுவலாக தான் பண்ணுவாங்க. நான் கடவுளாக இருக்கட்டும், அவர் எல்லாத்துலேயுமே ஒரு ஸ்பிரிச்சுவல் டச் இருக்கும். ஸோ அவருடைய மியூசிக் டேஸ்ட்லேயுமே அது இருக்குது. ஒரு ராகா பேஸ்டாக, ஒரு ஸ்பிரிச்சுவல், ஒரு ஃபிலாசபி. ஸோ அதுக்குள்ளே தான் இருக்கார் அவர். ஸோ அந்த ஸ்பேஸில் அவரோட கதைகள் இருக்கிறதுனால அந்த மியூசிக்குமே அந்த ஸ்பேஸை தான் தேடுது. ஸோ அந்த ஜோனில் எனக்கு இப்போ வேறு டைரக்டர்ஸ் கிடையாது இந்த மாதிரி ஜோனில் சாங் வாங்குறதுக்கு. அதனால் எனக்கு அது ஒரு புது ஏரியாவாக இருக்குது. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. நம்ம அந்த பாடல் கேட்குறோம், அப்படியே கட் பண்ணால் ஒரு கிரியேட்டர், ஒரு மியூசிக் டைரக்டர் அந்த மாதிரி பாடலையும் ஒரு ட்ரெண்டின்னு சொல்லக்கூடிய அந்த ஏரியாலையும் ட்ராவல் ஆக வேண்டியது இருக்கு. அப்படியே இந்த பக்கம் வந்து வேற ஒரு கிரியேட்டர் கிட்ட ஒரு டிவோஷனலா ஒரு ஸ்பிரிச்சுவலை பேஸா வச்சுக்கிட்டு ஸ்பிரிச்சுவலுக்கு எகென்ஸ்டான மாதிரி லிரிக்ஸ் இருக்கு.
இல்ல அல்லது ஒரு ஒரு பயங்கர பிலாசபிக்கலான லிரிக்ஸ்லாம் இருக்குல்ல, உங்களுக்கு இதெல்லாம் இந்த மாதிரி வேற வேற ஜானர்ல ஒர்க் பண்ணும்போது பர்சனலா அது எப்படி இருக்கும் அந்த ஃபீல்? மேஜிக், சினிமா ஒரு மேஜிக். ஏன்னா இப்போ மியூசிக்ன்றது ஒரு கடல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சினிமான்றது ஒரு கடல், எழுத்து வடிவம்ன்றது ஒரு கடல், இசை வடிவம்ன்றது ஒரு கடல். ஸோ நம்ம இவ்வளோ வெரைட்டியை டச் பண்ணுறதுக்கு பாலாசர் மாதிரி ஒரு டைரக்டர், செல்வராகவன் சார் மாதிரி டைரக்டர், தனுஷ் சார் மாதிரி ஒரு டைரக்டர், எல்லாருமே ஒரு ஒரு ஏரியாவை வந்து நம்மளை பயணிக்க வைக்கிறாங்க. ஸோ அதில் அப்போ நம்ம ஒரு இசை நம்ம சேர்ந்து பண்ணும்போது ஒரு நியூவாக ஒன்று கிடைக்குது, ஒரு புது பரிமாணம் என்னுடைய ஒர்க்கில் கிடைக்குது. ஸோ 100 படங்கள் கடந்தும் என்னால் இப்போ ஒரு வெரைட்டி இந்த படங்களில் கொடுக்க முடியுது. அதுக்கான ஸ்பேஸ் எனக்கு அந்த டைரக்டர்ஸ் தராங்கன்றது எனக்கு சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கு. தனுஷ் படத்துக்கு தனுஷோட பாடல்கள், தனுஷ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு பாடல் கொடுக்குறோம், பாலா சார் படத்துக்கு பாலா சாருக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாடல் கொடுக்குறோம். இதுக்கு நடுவில் நமக்குன்னு ஒன்று இருக்கும்ல, என்னுடைய உயிர் நான் புரிஞ்சுக்கிற விஷயம், அதில் ஒன்று ஃபீல் பண்ணுவீங்களா, அதையும் கொண்டு வரணும்ல, அதுவும் மிஸ் ஆகக்கூடாது. அது எவ்வளோ சேலஞ்சிங்காக இருக்கும்? ஆக்சுவலி எல்லாமே சேலஞ்சிங் தான். ஒரே விஷயம், ஒரே பாட்டை திருப்பி திருப்பி போட்டேன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் உங்களுக்குமே வந்து என்னையும் ஒரே பாட்டை திருப்பி உருட்டிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு தான் உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ நான் நினைக்கிறது, நானே திருப்பி ஒரு விஷயத்த பண்ணேன்னா எனக்கே அது போர் அடிச்சிடும். எனக்கு அப்போ என்ன அதை எக்ஸைட் பண்ணலன்னா ஆடியன்ஸ் அது வந்து எப்படி எக்ஸைட் பண்ணும். ஸோ நான் என்ன புதுப்பிச்சுக்கணும், எனக்கு வந்து ஒரு புது பரிமாணம் அது கொடுக்கணுன்ற போது அதுக்கு தான் நான் ஒரு ஃபிலிம்லையும் நான் அவங்களுடைய ஜோனில் போய் ட்ரை பண்ணி நான் ஒன்று பண்ண ட்ரை பண்ணுவேன். அப்போ வந்து எனக்கு ஒரு புது கலர் கிடைக்கும். என்னுடைய உயிர்லேருந்து 50% அவங்களுடைய கதையிலேருந்து 50% சேர்த்து தான் வேற ஒரு சாங் மாதிரி இருக்கும், புதுசான சாங். அவங்களுடைய 50%. இப்போ ஆக்டிங்லயுமே இப்போ செல்வா சார் நடிச்சு காமிக்கிறாங்க, தனுஷ் சார் நடிச்சு காமிக்கிறாங்க, பாலா சார் பண்ணி காமிக்கிறாங்கன்னா அவங்களதுல பாதியும் எந்துல பாதியும் சேரும் போது தான் அது ஒரு கலவை. அந்த மாதிரி ஒரு ஃபிலிம்ல இட் வில் பி லைக் half of me and half of that creator. ஸோ அதுதான் உங்களுக்கு அந்த புதுமையும் அந்த மேஜிக்கையும் கொடுக்குது. அப்போ அவங்க லிரிக்ஸ் வாங்குற ஸ்டைலு, அவங்க ஒரு பாட்டை பிக்சரைஸ் பண்ற ஸ்டைல் தான் உங்களுக்கு அந்த புதுமையை கொடுக்கும். ஸோ இப்போ நம்ம எல்லா சாங்குமே என்னோட தனித்துவம் தான் அப்படிங்கிறத மேஜரா கொண்டு வச்சோம்னா ஒரு கட்டத்துக்கு மேல அது ஒரே மாதிரியான பொருளுக்கு சான்சஸ் இருக்கு, அப்படி புரிஞ்சுக்கலாம். தனித்துவம்னு கிடையாது, இசையில தனித்துவம் இருக்கணும். நான் எப்படி சொல்றேன்னா, ஒரே மாதிரி பாட்டா இருக்கக்கூடாது. இப்போ நான் ஒரே மாதிரி பாட்டு போட்டேன்னா ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் நான் ஸ்டேல் ஆயிடுவேன். நான் இப்போ ஆயத்தில் ஒருவன் பண்ண கம்போசர் தான் நிலவு கண்ணடி பண்ணாரா அப்படின்னு நீங்க ஒரு கொஸ்டின் இருக்கணும். ஆயத்தில் ஒருவன் பண்ணவர் தான் வெயில் பண்ணாரா, இவர் தான் அங்காடி தெரு பண்ணாரா, இவர் தான் ஆனந்த தாண்டவம் பண்ணாரா, அமரன் அதே பையன் தான் பண்ணாரா அப்படின்னா நிறைய வாட்டி சொல்லுவாங்க, நான் இந்த பாட்டு கேட்டிருக்கேன், இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதுக்கப்புறம் கம்போசர் பேர் யாருன்னு பார்த்தா உங்க பேர் பார்த்தேன், எனக்கு ஐ வாஸ் ஹாப்பி அப்படின்னு. ஸோ அந்த பாட்டு தான் என்னுடைய முகவரி. அந்த பாட்டு கேட்டு யார் அந்த கம்போசர் அப்படின்னு அவங்க யோசிக்கும் போது இந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் கொடுக்கணும்ல. ஸோ இதை நோக்கி தான் ஒர்க் பண்ணுவேன். இதுல வந்து ஒரு புதுமை இருக்கணும். நீங்க புதுமை இல்லைன்னா உங்களுக்கே இந்த பாட்டு கேட்ட இது இவர் தான் பண்ணாருன்னு நீங்களே சொல்லிடுவீங்க. அதை நான் சொல்லவே கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படி நான் நினைக்கிறேன், ஆனாலும் கண்டுபிடிச்சிருவாங்க. அது என்னுடைய அந்த முயற்சியில பாதி இருக்கும். அதுல ஒரு மியூசிக் டைரக்டரா பிஜிஎம் எல்லாம் பண்ணும்போது சாங்ஸை விட்டுருவோம், சாங்ஸ் தனியா ஒரு ப்ராசஸ் டிஸ்கஷன் போய் எல்லாம் பண்றது. பிஜிஎம் பண்ணும்பொழுது ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் ஒரு மாதிரி இன்ஸ்பயர் பண்ணுமா நல்ல மியூசிக் கொடுக்கறதுக்கு? ரொம்ப எக்ஸ்ட்ரானரியான பெர்ஃபார்மன்ஸ், அந்த சீனை பர்ஃபெக்டா ஒரு ஆக்டர் பண்ணிட்டாங்கன்னா அதுல மியூசிக் உங்களுக்கு கம்மியா தான் தேவை. பயங்கரமா ஒரு இடத்துல நடிக்கிறாங்க அப்படின்னா நான் கம்மியா வாசிப்பேன். கம்மியா நடிக்கிறாங்க, அதுல நான் நிறைய விஷயத்த சொல்லணும் அப்படின்னா நிறைய வாசிப்பேன். இப்ப நிறைய எக்ஸ்ட்ரானரி ஆக்டரே நல்லா நடிச்ச போது ஆனா சில விஷயங்கள் அவங்க வார்த்தைகள்ல சொல்லணும்னா நான் இசையில சொல்லணும். இப்ப ஒரு உதாரணத்துக்கு தெய்வ திருமகள், 2 குழந்தைங்க. இப்ப வந்து இவர் உருவத்துல பெரியவரா இருந்தாலும் அவர் ஒரு குழந்தை. சோ அவரும் அந்த குழந்தையும் கடைசியில கோர்ட்ல 2 பேரும் கன்வே பண்றாங்கன்னா அதுல வார்த்தை கிடையாது, அவங்க இப்படி ஆக்ஷன் பண்ணுவாங்க, அவங்களுக்குள்ள என்ன பேசிக்கிறாங்கன்றத நான் மியூசிக்ல தான் சொல்லி ஆகணும். அது வேர்ட்ஸ்க்கு பதிலா ஐம் டெல்லிங் த எமோஷன் வேர் த ஆடியன்ஸ் வில் ஃபீல். இப்போ அமரன்ல வந்து இந்த வயலின் பிட் வந்து அவங்க ஊர்ல இருந்து வந்திருப்பாங்க, படிக்கட்டுல குழந்தைய தேடிக்கிட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணு கீழே போய் தேடும், குழந்தை எங்க பார்த்தா மாடியில் இருக்கும் குழந்தை, என்ன நீ பாட்டு போயிட்டு விழுந்துட போறேன்னு பார்த்தா அவர் அங்க வரும்போது அவங்க 2 பேருடைய லவ் பீட் நான் திருப்பி எடுத்துட்டு வரேன். அந்த வயலின் பீட் அதுல ஒரு டிவைன் லவ் ஒன்று இருக்கும். அந்த லவ் தான் அவங்க 2 பேருடைய கனெக்ஷன். அதுல நான் ஒரு கதை சொல்லிட்டே வரணும். அந்த படத்துல வந்து நான் ஒரு கதை சொல்லிட்டு வரேன். ஸோ இட்ஸ் லைக் ஸ்டோரி டெல்லிங் அண்ட் பர்ஃபார்மன்ஸஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறும். ரொம்ப எக்ஸ்ட்ரானரியா ஒன்று பயங்கரமா பண்ணியிருக்காங்க அப்படின்னா அங்க மியூசிக் கம்மியா இருந்தாலே போதும். ஆனா அங்க
அவங்க பண்ண பெர்ஃபார்மன்ஸை தாண்டி நான் சில விஷயங்களை சொல்லணும்னா நான் அதிகமாக வாசிப்பேன். உங்களோட பிஜிஎம்கான இன்ஸ்பிரேஷன் வந்து என்னவா இருக்கும்? ஃபஸ்ட்டு கதை தான். ஃபஸ்ட்டு கதை, அதுக்கப்புறம் கேரக்டர், அதுக்கப்புறம் அங்கே சுச்சுவேஷன். ஒரு கதையோட பிளாட்டோட நான் ஒரு கம்போசராக கதை சொல்ல ட்ரை பண்ணுவேன். அதனால தான் எனக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோரை பற்றி ஏன் உங்களுக்கு ரொம்ப ஆழமாக பேசுகிறாங்கன்னா, அதில் ஒரு கதை இருக்குது. இப்போ அமரனில் வந்து ஒரு லவ் இருக்குன்னா அங்கே ஒரு லவ் ஆரம்பிக்கும். அந்த லவ் நான் திருப்பி இங்கே வேற ஒரு வெர்ஷனில் வரும். அந்த லவ் திருப்பி எலிவேட் ஆகும், இல்லைனா ஒரு மெச்சூர் ஆகும், இல்லை அங்கே ஒரு மிஸ்ஸிங் இருக்கும். அந்த தீம்குள்ளேயே நான் ஒரு கதை சொல்லிட்டு வருவேன். அந்த மாதிரி ஒரு ஏரியாஸ்குள்ளே we have to there are layers of music, layers of stories which I try to tell through music. இப்போ ஆயிரத்தில் ஒருவன்லையும் அந்த தூதுவன் வருவான் மாறி பெய்யும்னா அவங்க அந்த அத்தனை ஜென்ரேஷனாக அவங்க வெயிட் பண்ண அந்த ஏக்கத்தை வந்து நம்ம மியூசிக்கில் சொல்லணும் அப்படின்ற போது அந்த மியூசிக் வரும். அந்த மாதிரி ஐம் ட்ரைங் டு டெல் ஸ்டோரிஸ் which are not communicated through words. So that is what is the magic of background. இப்போ நாங்கள் ஒரு சீன் எழுதுறோம். இப்போ நான் ஒரு டைரக்டர்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ஒரு சீன், இந்த ஒரு சீனோட உணர்வு என்ன அப்படிங்கிறத நான் ஒரு டைலாக்ல எழுதிடுவேன். ஓகேங்களா? டைலாக் நமக்கு தெரியும், ஏன்னா நம்ம அந்த மொழி தான் பேசுகிறோம், அந்த மொழியில் நான் டைலாக் எழுதிடுறேன். ஸோ ஒரு ஆடியன்ஸாக நான் பார்க்கும்போது இந்த சீனுக்கு இது தேவை, இந்த டைலாக் தேவை, அதை எழுதிட முடியும். நல்ல ரீடர்ஸ், நல்ல கிரியேட்டர், நல்ல அற்புதமான டைலாக் எழுதிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மியூசிக் டைரக்டருக்கான மொழிங்கிறது அந்த மொழியே வேற. அதாவது நேரடியாக எங்களுக்கு நேரடி பரிச்சயம் இல்லாத மொழியா இருக்கும். எங்க இசை மட்டும்தான் கேட்க முடியும் இல்லையா? அதுல என்ன நடக்குது, அது அந்த மொழி உருவாகிறது ஒன்று இருக்குல்ல, அது ஒரு டிவைன் ப்ராசஸ் மாதிரி நினைக்கிறேன். அது அந்த ப்ராசஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். வேர்டுக்கு வந்து வார்த்தைகளுக்கு வந்து அந்த மொமெண்ட் மாதிரி இட்ஸ் அ த்ரோ ஆஃப் மொமெண்ட். எந்த மொமெண்ட்ல எந்த வார்த்தையை யூஸ் பண்றாங்கன்றது. கம்போசருக்கு வந்து யூ ஃபைண்ட் மொமெண்ட்ஸ் வித்தின் சைலன்சஸ் அண்ட் சம்வேர் யூ டெல் இட் த்ரூ சைலன்சஸ், சம்வேர் யூ டெல் இட் த்ரூ மியூசிக் அண்ட் யூ டெல் ஸ்டோரிஸ் விச் ஆர் நாட் டோல்ட் பை வேர்ட்ஸ். ஸோ அந்த மொமெண்ட்டை பிடிக்கிறது தான் ஒரு கம்போசரோட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மேட்டர். எந்த வேர்டில் எந்த மொமெண்ட்ல நீ அந்த ஸ்ட்ரைக் பண்ண போகிற. இப்போ அந்த சாய் பல்லவி சீன் அவங்க வராங்க பார்த்தாங்க, அப்போது அவர் வந்து ஏ மம்மூட்டின்னு வரும்போது அங்கே தான் அந்த மியூசிக் ஸ்டார்ட் ஆகும். அது எங்கே அது கரெக்டான மொமெண்ட்ல ஸ்டார்ட் ஆச்சுன்னா தியேட்டரில் கிளாப் பண்ணுவாங்க. அது உங்களுக்கு தெரியும். அது அந்த மியூசிக்காகவும் அந்த மொமெண்ட் அவங்க என்ஜாய் பண்றதுக்கு ஒரு கிளாப்ஸ் கிடைக்கும். இது சொல்றீங்களா சார், இந்த இடத்துல கரெக்டா இது ஒர்க் அவுட் ஆனா இந்த இடத்துல ஆடியன்ஸ் கிளாப் பண்ணுவாங்கிற ஒரு சென்ஸோட தான் கரெக்டா பண்ணுவீங்க நீங்க அதுலயா? இதை புரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துது? இன்ட்யூஷன். நான் 100 படம் பண்ணிருக்கேன்னா ஒரு படம் பண்றேன், பாக்குறேன், ஐயோ இது இங்கே ஸ்டார்ட் பண்ணிருக்கலாமே, ஐயோ இது கொஞ்சம் இங்கே வந்தால் கரெக்டாக இருக்கும், இதுக்கு எதுக்கு இவ்வளோ ட்ராமா, நான் ஒரே ஃபீல்ட்லேயே போகலாமே, இப்படிலாம் யோசிப்பேன். நான் என்னை திருத்திக்கிறேன், என்னையே நான் வந்து திருத்திக்கிறேன். ஐம் கெட்டிங் பெட்டர். ஏன்னா மியூசிக்கில் வந்து நம்ம இதுதான் அப்படின்லாம் கிடையாது, அது மாறிட்டே இருக்கும். அதோடைய தேடலும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கும். இப்போ ஒரு விஷயத்தை பழகிட்டாங்கன்னா அதுலேருந்து நீங்கள் உடச்சி வேற ஒன்று பண்ணும்போது தான் அவங்களுக்கு அது புதுமையாக இருக்கும். யூ ஹாவ் டு ஷாக் தி ஆடியன்ஸ் எவ்ரி டைம் ஆர் சர்ப்ரைஸ் தி ஆடியன்ஸ். அந்த சர்ப்ரைஸ் அவங்க ஃபீல் பண்ணிட்டாங்கன்னா they will clap for it. அந்த புதுமையும் அந்த இமோஷனையும் அவங்களுக்கு ட்ரிகர் பண்ணும். that will always keep working. So that's the challenge. இந்த பாட்டை நானே பாடலாம் அப்படின்னு எப்போ டிசைட் பண்ணுவீங்க, அல்லது இன்னொன்று இந்த சிங்கர் கொடுக்கலாம் அப்படிங்கறத எப்படி டிசைட் பண்ணுவீங்க? அது இன்ட்யூஷன் தான். நான் மேக்ஸிமம் சிங்கர்ஸ்க்கு தான் கொடுப்பேன். ஆமா obviously அதர் கம்பேர் டு அதர்ஸ் நீங்க கம்மியா தான் பாடுறீங்க. ரொம்ப கம்மியா தான் பாடுறேனே நான். I want to give chance to lot of singers. எல்லாம் கஷ்டப்பட்டு ட்ரெயின் பண்றாங்க, நல்லா படிச்சு நல்லா பாடுறாங்க. ஸோ ஐ ஆல்வேஸ் வாண்ட் டு கிவ். அண்ட் என்னோட சிங்கர்ஸ் ஒரு வாட்டி அவார்டு வாங்கும் போது நான் ரொம்ப ஹாப்பியா இருப்பேன். எப்படி இந்த பாட்டு இவங்களுக்கு பாட வைக்கலாம் அப்படிங்கறத அது என்ன சொல்லுவாங்க? இன்ட்யூஷன். எல்லாமே இன்ட்யூஷன் தான். நம்ம இந்த டியூன் பண்றோம், ஓகே இது இவங்க பண்ணா நல்லா இருக்கும். சம்டைம்ஸ் அவைலபிளா இருக்க மாட்டாங்க, நம்ம சொல்ற டைமிங்க்கு அவங்க இருக்க மாட்டாங்க. சரி அவங்க இல்லை, ஓகே இவங்க வைக்கலாமா, இவங்களை வச்சு பண்ணலாமா அப்படின்னு ஒரு தாட் தான். சம்டைம்ஸ் டைரக்டர்ஸ் ரொம்ப பர்டிகுலரா கேட்பாங்க. மிஸ் பண்றீங்களா யாராச்சும் சீனியர்ஸ்? நிறைய மியூசிஷியன் சிங்கர்ஸ் இப்ப நம்ம கூட இல்ல, அவங்க எல்லாம் இந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சு பண்ண நினைச்சு மிஸ் பண்றீங்களா? இவங்க இருந்துதான் நல்லா இருந்திருக்கும்ன்றது ஒரு தாட்டு தானே, அது ஓகே. பட் வாய்ப்பு கொடுக்க வேண்டியவங்களே நிறைய பேர் இருக்காங்க. நம்ம எப்பவுமே இஃப் வி கீப் டுவெல்லிங் ஆன் பாஸ்ட்னா நம்ம அப்போ புதுசான ஆளுங்களுக்கு நம்ம எப்படி வாய்ப்பு கொடுக்கும்? இப்போ ஒரு ஜென்ரலாவே ஒரு குழந்தை பாடிச்சு சைவம்ல, உத்ரா உன்னி கிருஷ்ணன் அவங்க பொண்ணு ஃபர்ஸ்ட் பாட்டுலேயே நேஷனல் அவார்டு வாங்கிருச்சு. இப்போ நான் அந்த புதுமையான வாய்ஸ்க்கு நான் போவேன்னா அது அவங்க ஃபர்ஸ்ட் பாட்டு அது கிடைச்சது, இல்லைன்னா அதை நான் மிஸ் பண்ணிருப்பேன். டைம்ல எல்லாம் குழந்தைங்களுக்கு பாட ஜானகி அம்மா தான் பாடிட்டு இருந்தாங்கல்ல, அப்போ அப்படிதான் ஒரு ஸ்ருதிக்காகவும் அந்த இதுக்காகவும் அந்த கரெக்டா ஸ்ருதியில பாடணும் அப்படிங்கிறது. ஒவ்வொரு டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணும்போது அந்த ப்ராசஸ் இருக்குல்ல சார், அந்த ப்ராசஸ் எவ்வளவு தூரம் என்ஜாய் பண்றீங்க? எஸ்பெஷலி பாலா சார் மாதிரி ஆட்கள் கூட எல்லாம் ஒர்க் பண்ணும்போது, வெற்றிமாறன் கூட எல்லாம் ஒர்க் பண்ணும்போது ஒருத்தருக்குமே ப்ராசஸ் டிஃப்ரெண்ட். தி வே தே திங்க் இஸ் வெரி டிஃப்ரெண்ட். ஸோ
ஐ எம் ஃபார்ச்சுனேட் இனஃப் டு ஒர்க் வித் பீப்புள் ஹூ கம்ப்ளீட்லி திங்க் டிஃப்ரெண்ட். இப்போ தனுஷ் சார் வேற மாதிரி யோசிப்பார், செல்வா சார் வேற ஒன்று யோசிப்பார், பாலா சார் வேற, வெற்றி வேற யோசிப்பார், சுதா வேற யோசிப்பாங்க. ஐ கெட் அ சான்ஸ் டு ஒர்க் வித் எவ்ரி ஒன். தெர் இஸ் சோ மச் ஐ கேன் லேர்ன். எவ்ரி எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஒரு 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 புதுமை எனக்கு கிடைக்குது. ஓகே, மெண்டல் மனதில் ஹீரோ எப்படி ஃபீல் பண்றீங்க? ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருந்துச்சு அவரோட வேலை செய்யுது. ஏன்னா நான் அவரோட வேலை செஞ்ச 2 படமே கிளாசிக்ஸ். ஆயத்தொருவனும் இருக்கட்டும், மயக்கம் என்ன இருக்கட்டும். ஏன்னா ஆயத்தொருவன் தான் பெரிய மியூசிக் டைரக்டர் லிஸ்ட்டுக்குள்ளேயே கூட்டு போனார். அது வரைக்கும் நான் ஒரு அப்கமிங் மியூசிக் டைரக்டர் நல்லா பண்ணுவாருப்பான்னு இருந்துச்சு. இவ்வளோ பெரிய படத்தை அவர் ஹேண்டில் பண்ணுவாரா அப்படிங்கிறது அந்த நம்பிக்கையை வந்து ஆயத்தொருவன் எப்படி ஃபர்ஸ்ட் படம் வந்து சின்ன பையனை நம்பி பாலன் சார், வசந்த பாலன் சாரும் சங்கர் சார் கொடுத்தாங்களோ, அதுக்கப்புறம் பெரிய படம்னு எனக்கு கிடைச்சது செல்வா சார் மூலமா தான். ஸோ அப்போ திடீர்னு ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்தாங்க, பவுண்ட் இது படி அப்படின்னாங்க. நான் படிச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, செமையா இருந்துச்சு. என்னால் புக்கை வைக்க முடியல. நான் ஃபர்ஸ்ட் பேஜ் படிக்க ஆரம்பிச்சேன், கடற்கடன்னு போயிட்டே இருக்குது. சூப்பராக இருக்கே ஸ்கிரிப்ட் அப்படின்னோடனே அப்போ தான் நான் கிங்ஸ்டன் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்தேன் பேரலல் யூனிவர்ஸ் பிக்சர்ஸில். தென் செல்வா சார்ட்ட கேட்டேன், சார் இது நல்லா இருக்கு சார், நானே ப்ரொடியூஸ் பண்ணிக்குவா சார் அப்படின்னு. ஓகேடா பண்ணிக்கோடா அப்படின்னாரு. சரி தென் அப்படி ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஐம் ஹாப்பி. ஒரு லெஜெண்ட் வந்து நம்ம கம்பெனியில் 2வது படமே நம்ம கம்பெனியில் அவர் டைரக்ட் பண்ணுறான்றது எங்கள் கம்பெனிக்கு ஒரு பெரிய பெருமை. அண்ட் ஸ்கிரிப்டுமே சூப்பராக இருக்குது. அவர் வந்து லவ் ஸ்டோரி ஆஃப்டர் 7G அண்ட் யாரடிக்கு அப்புறம் வந்து லவ் ஸ்டோரி பண்ணல அவர் டைரக்ஷன், இப்போ தான் பண்ணுறாரு. ஸோ பயங்கர நல்லா இருக்கு அவரோட வேலை செய்யும்போது. ரொம்ப பர்டிகுலர். ஒரு ரியாக்ஷனும் அவர் பர்ஃபெக்டாக நடிச்சு காமிப்பார். அதில் ஒரு இம்மி குழஞ்சா கூட விட மாட்டார். ஒரு ஆக்டரா என்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு சார் இத்தனை வருஷத்துல நடிக்க ஆரம்பிச்சு? பாலா சார் கிட்ட தான் எனக்கு மாற்றம் ஆரம்பிச்சது. பாலா சார், ராஜீவ் மேனன், இப்போ செல்வா சார். ஸோ என்னன்னா அவங்க தான் ஒரு கேரக்டரா நம்மளை மாற்றி விடுறாங்க. சில பேர் பாலா சார் மாதிரி டைரக்டர்ஸ் தான் யூ வில் கம்ப்ளீட்லி பி த கேரக்டர் அண்ட் ஆடியன்ஸ் வில் ட்ரஸ்ட் யூ அஸ் த கேரக்டர். அது வந்து பாலா சார் தான் எனக்கு அந்த மாற்றம் பண்ணி கொடுத்தார் நேச்சுரல். ஸோ ஐ எம் ஆல்வேஸ் கிரேட்ஃபுல். அதுக்கப்புறம் அந்த சேஞ்ச் வந்து இப்போ கேரக்டரை ரிசீவ் பண்ணிக்கிற விதம், அதுக்காக மெனக்கிற விதம். அவங்க கிட்ட நீங்க மாஸ்டர்ஸ் கிட்ட ஒரு வாட்டி ஒர்க் பண்ணிட்டீங்கனாலே அதுக்கப்புறம் உங்களுடைய பார்வையே மாறிடும். இப்போ செல்வா சார் கிட்டே அவ்வளோ இன்ட்ரிகேட் ரியாக்ஷன்ஸ் வந்து சொல்லித்தராங்க. அவர் சொல்வார், இது வந்து இதுல நீ அழணும், ஆனா அதுல ஒரு கில்ட் இருக்கணும், அது மாதிரி ஒரு லேயர்ஸ் ஓட சொல்லி கொடுப்பார். எப்படி சார் அதை புரிஞ்சுக்கிறது? நம்ம அழணும், கில்ட் இருக்கு, இவ்வளவு விஷயத்த நீங்க நம்ம தொழில்முறை நடிகர் கிடையாது. நான் பண்ணி காமிப்பேன், அப்புறம் அவரு ஒண்ணு பண்ணுவாரு, அதுக்கப்புறம் நான் திருப்பி பண்ணி காமிப்பேன், இதை லாக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாரு. அப்புறம் கேமரால பார்ப்பாரு, அதோடைய அளவு குறைப்பார். ஓகே இவ்வளவு வேணும், இவ்வளவு வேணாம், அவ்வளவு குறைப்பாரு. ஸோ அந்த மாதிரி அது ஒரு ரொம்ப அழகான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான். நம்ம ஊர்ல லெஜெண்டரி டைரக்டரா தான் நம்ம செல்வா சாரையும் பார்க்குறோம், பாலா சாரையும் பார்க்குறோம். பட் அவங்க 2 பேருக்குமே ஒரு கம்பேக் தேவைப்படுது அப்படிங்கிற ஒரு ஒண்ணு இருக்குல்ல, ஒரு எண்ணம் இருக்கு எல்லாருக்குமே. பாலா சாருக்கு திருப்பி எல்லாருக்குமே கம்பேக் தேவைங்க. நானே மியூசிக் டைரக்டரா இருக்கும்போது எனக்கு ஒரு கம்பேக் தேவைன்னும் போது தான் எனக்கு சூரிய போட்டு அசுரன் வந்துச்சு. உங்களுக்கு கம்பேக் தேவை தம்பி அப்படின்னு. சரி சூரிய போட்டு அசுரன். அது லைஃப் எல்லாருக்குமே இப்படியே போவாதுல்ல, அது ஒரு சர்க்கிள். we need to understand that we are trying towards perfection. Every time we might not touch there, but the effort is so important. அந்த உழைப்புல வந்து ஒரு நேர்மை இருக்கணும், ஒரு தோல்வியிலையும் ஒரு நேர்மை இருக்கணும். ஏன் நீங்க ஆயத்தொருவன் பத்தி இன்னி வரைக்கும் பேசுறீங்க? ரொம்ப சின்சியரா உழைச்சிருக்கிறோம். ரிசல்ட் எப்படி இருந்தா கூட அந்த உழைப்பு உண்மையா இருந்துச்சுன்னா அது என்னைக்கோ ஒரு நாள் அதுக்கான ரிசல்ட் கிடைக்கும். ஸோ நம்ம வந்து உழைப்பு தான் 100% போடணும். வணங்கன் படம் பார்த்துட்டீங்களா? நான் ரொம்ப ஃபர்ஸ்ட் கட் பார்த்தேன். ரொம்ப என்ன எப்படி சொல்றது, ஒரு பவர்ஃபுல்லான ஃபிலிம். அது பவர்ஃபுல்லா இருக்கும். பாலா சாருடைய ட்ரேட்மார்க் டெஃபினட்டா இருக்கும். இது கம்பேக்கா இருக்குமா பாலா சார்? அதுக்காக தான் கேட்க வந்தேன். டெஃபினட்டாங்க. ஒரு ஃபிலிமை நம்ம எப்படி ஜட்ஜ் பண்றது? நம்ம வந்து டெக்னீஷியனா அந்த படத்தை நம்ம வந்து ஒர்க் பண்றோம், அது பெஸ்ட்டா வரணும். ஆப்வியஸ்லி பாலா சார் படம் எப்படி இருக்கும்? பெஸ்ட்டா தான் இருக்கும். அவருடைய பெஸ்ட்டை அவர் கொடுத்துருக்காரு. ஸோ அது வந்து நம்ம எல்லாருமே பெஸ்ட்டு கொடுக்குறோம். அதுக்கப்புறம் ஸ்க்ரீன்ல வரும்போது ஒரு மேஜிக் ஒன்று இருக்கும். அது வந்து ஆடியன்ஸ் ஓட பார்க்கும்போது ஒரு மேஜிக் ஒன்று நடக்கும். ஸோ அதுதான் சினிமா. நமக்கு வந்து அது அந்த ஃப்ரைடே வர வரைக்கும் நம்ம யாருக்குமே தெரியாது. இப்போ அமரன் ஃப்ரைடே வர வரைக்கும் யாருக்காவது தெரியுமா இத்தனை கோடி கலெக்ட் பண்ண போகுது, இப்படி ஒன்று பண்ண போகுதுன்னு யாராவது எதிர்பார்த்துருப்போமா? நம்ம பெஸ்ட்டு பண்ணிட்டோம், அவ்வளோதான். ஸோ வணங்கான் பார்த்துருக்கோம். பாலா சார் அவருடைய பெஸ்ட்டு கொடுத்துருக்காரு, நான் என் பெஸ்ட்டு கொடுத்துருக்கேன், அருண் அவர் பெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, சாம் சிஎஸ் பண்ணியிருக்காங்க. உழைப்பு வந்து 100%. அதுக்கப்புறம் ஆடியன்ஸ். நீங்க அந்த பிராண்டிங்ல எஸ்பெஷலி ஆக்டரா இருக்கும்போது உங்களை ஆக்டரா ஒரு பிராண்ட் பண்ற விதம் இருக்குல்ல, அதுல அது பெருசா நீங்க பண்ணலையா, இல்ல பண்ண வேணாம்னு நினைக்கிறீங்களா? நான் மியூசிஷியனாவே நான் அதனால அங்கேருந்து கம்பேர் பண்ணேன். நான் மியூசிஷியனாவே நான் பிராண்ட் பண்ணதில்லை. நம்ம திடீர்னு 2 வருஷம் காணோடனே ஆயத்தொருவன்ல அவர் எப்படி பண்ணாரு தெரியுமா அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. அதெல்லாம் கிடையாது. அது பிராண்ட் பண்ணலாம், பிஆர் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். நீங்க காலத்தை தாண்டி நிக்கணும்னா அதுக்கான உங்களோட ஒர்க்கும் உங்களுடைய படைப்பும் தான். ஆக்டர்ஸ்க்கு என்ன ப்ராப்ளம்னா தே ஆர் டிபெண்டன்ட் ஆன் த ஸ்கிரிப்ட். இப்போ ஒரு கதை ரொம்ப நல்லா இருக்கும், நம்ம எடுத்து செலக்ட் பண்ணுவோம், அது படமா வரும்போது நம்ம நினைச்சது வந்துச்சா அப்படின்ற ஒரு டிரான்ஸ்லேஷன் ஒரு விஷயம் இருக்கு.
ஸோ அங்கே தான் எல்லாமே டிசைட் ஆகும். இப்போ எல்லா நடிகருக்கும் எல்லா படங்களையுமே ஜெயிக்கிறது கிடையாது. ஆக்டர்ஸ்க்கு அப்படி. இப்போ மியூசிஷியனா நான் தான் கிரியேட் பண்ணுறேன். இப்போ கிரியேஷன் என் கையில் இருக்குது. ஐ எம் கிரியேட்டிங் த சாங். இது பண்ணால் இது ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும். நான் ஒரு கணிப்பில் பண்ணுறேன், எனக்கு அது ஒர்க் ஆகுது. ஸோ அப்போ அந்த கணிப்பு வந்து நான் கொடுக்க போகிற பாட்டில் தான் இருக்குது. பட் ஆக்டர்ஸ் ஆர் டிபெண்ட் ஆன் ரைட்டர்ஸ், ஆர் டிபெண்ட் ஆன் டைரக்டர்ஸ், ஆர் டிபெண்ட் ஆன் எடிட்டர்ஸ். அதில் நம்ம ஒரு பாட்டு தான், அது ஒரு பகுதி. அதை நம்ம பெஸ்ட்டாக பண்ண வேண்டியது நம்மளுடைய வேலை. மியூசிக்லையுமே அப்படிதான். இப்போ நான் நல்லா மியூசிக் பண்ணிடுவேன், படம் ஓடினாதான் அவார்டு கொடுப்பாங்க. எனக்கு 1901 ஒரு அவார்டு கூட கொடுக்கல. ஆனால் அந்த படத்தோட ஒர்க் வந்து இன்னைக்கு அதை வந்து மனசுல வச்சு கொண்டாடுறாங்க. ஓகே, ஐ எம் ஹாப்பி. ஒர்க் பண்ணாதான் அந்த ஒர்க் தான் நிற்கும் காலம் கடந்துங்கிறது நானும் புரிஞ்சு. சில அந்த மொத்த கலெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஒரு படத்துல வந்து உங்களுக்கு பெனிஃபிட் பண்ணும். இப்போ எனக்கு எல்லாமே என்னோட மொத்த உழைப்பு சூரிய போட்டில் எனக்கு நேஷனல் அவார்டு கிடைச்சது, சந்தோஷம். ஸோ ஐ ஃபீல் ஒரு டெக்னீஷியனோ இல்லை ஆர்டிஸ்டோ அவங்க 100% உழைக்கணும். அது வெற்றி தோல்வின்றது வந்து அதுக்கு அடுத்து அது ஒரு வெள்ளிக்கிழமை நிர்ணயிக்கும். ஸோ அந்த பிராண்டிங் பண்ணணுங்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் பிஆர் அவ்வளோ பண்றது கிடையாது. நான் பிஆர்ல கான்சன்ட்ரேட் பண்றது கிடையாது. நான் என்னுடைய ஒர்க்ல நான் கான்சன்ட்ரேட் பண்றேன். என் ஒர்க்கை நான் 100% பண்றேன். அதுல பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லைன்றீங்க. அது தேவைதான். மேபி இப்போ ஒரு ப்ரொடியூசரா நான் கிங்ஸ்டனை நல்லா பிராண்ட் பண்ணுவேன். மென்டல் மனதில நான் கரெக்டா பிராண்ட் பண்ணுவேன். அது என் வேலை. பிராண்ட் பண்ண வேண்டியது என் வேலை. ப்ரொடியூசரா நான் அந்த இப்போ டைரக்டரையோ அந்த ஆர்டிஸ்டையோ நான் கரெக்டாக கொண்டு போய் பிராண்ட் பண்ணுன்றது என்னுடைய தொழில். அதை நான் வந்து கரெக்டாக செய்யணும்னு நினைக்கிறேன். மற்றபடி என் அவர் ஒர்க் ஷுட் ஒன்லி ஸ்பீக் ஃபார் அஸ். இப்போ கிங்ஸ்டன் ப்ரொடியூஸ் பண்றீங்க, இப்போ அடுத்த படம் செல்வா சாரோட படத்தை ப்ரொடியூஸ் பண்றீங்க. ஏதோ ஒரு கட்டத்தில் உங்களுக்கு நிறைய படம் திருப்பி அதாவது ரொம்ப முன்னாடி ஷூட் பண்ண படத்தை சீக்கிரமா ரிலீஸ் பண்ணிருப்பாங்க, எல்லாம் நடந்திருக்கும்ல. ஏதோ ஒரு கட்டத்தில் அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு வரீங்களா, நம்ம கம்மியா நடிச்சா போதும், நல்ல படங்கள் மட்டும் கொஞ்சம். இப்போ வந்து மேக்ஸிமம் என்னுடைய நம்மளே சிலது ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம தேவையை பிடிச்சதை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மைண்ட்ல இருக்கேன். அஃப்கோர்ஸ் தேர் ஆர் சம் கிரேட் ப்ரொடியூசர்ஸ். அவங்க கூட வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம அதை பண்ணிக்கலாம், நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். நடிக்கிறது சூஸியா பண்ணா போதும்னு டிசைட் பண்ணிருக்கீங்களா? கம்மியா நடிச்சா எல்லாமே சூஸியா தாங்க பண்ணணும். மியூசிக்கும் சூஸியா தான் பண்ணணும். எத்தனை படம் ஓடுது ஒரு வருஷத்துல? நம்ம வந்து 20 படம் அதுல வந்து நம்ம மேக்ஸிமம் எவ்வளவு நம்மளது வந்து ஓட வைக்கணும் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூக்கு நம்ம வந்துட்டோம்னா பெட்டர். அது நம்ம ஈஸி. தோல்வி வெற்றி வந்து உண்மையாவே நம்ம கையில கிடையாது. நம்ம யார் கையிலுமே கிடையாது. அது நம்ம உழைப்பு ஒண்டிதான் நம்ம கையில இருக்கு. அதை நான் வந்து சிறப்பா செய்யணும். என்னுடைய 100% நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். இந்த வருஷம் 2024 உங்களுக்கு ரொம்ப அற்புதமான வருஷம் இல்லையா? மியூசிக் டைரக்டரா அமரன், லக்கி பாஸ்கர் ரெண்டுமே ஒரே நாள் ரிலீஸ் ஆச்சு. இது இல்லாம கேப்டன் மில்லர், தங்கலான். ஸோ எல்லாமே வேற ஜானர்ல. தங்கலான் எக்ஸ்ட்ரானரியான. அதுதான். ஸோ அந்த வாய்ப்பு எனக்கு கரெக்டா இந்த வருஷத்துல எனக்கு அமைஞ்சிருச்சு. ஸோ உழைப்பு ஒண்ணுதான். அதோடைய அந்த படங்கள் அமையும் போது நமக்கு அந்த ரிசல்ட் கொடுக்குது. அமரனும் லக்கி பாஸ்கரும் ஒரே நாள் ரிலீஸ் ஆகுது. இப்போ இன்ஸ்பிரேஷனா இப்போ டைரக்டருக்கு கதையோ படிச்சதோ தெரிஞ்சதோ வச்சு பார்த்த விஷயங்களை வச்சு கதை எழுதிடலாம். மியூசிக் டைரக்டர் எப்படி இன்ஸ்பயர் ஆகுறீங்க? எப்படி ஒரு இன்ஸ்பிரேஷன் வேணும் இல்லையா? கிரியேஷன் தான், அது இமேஜினேஷன். ஸோ இது பீரியடுக்கு வந்து ரெஃபரன்ஸ் கிடையாது. அது எனக்கு 1901 ஆரம்பிச்சிருச்சு. 1901 மதராசப்பட்டினம்ல இருந்து என்னுடைய அந்த ஏரியா வந்து ஓப்பன் பண்ணி விட்டுட்டாங்க. ஸோ அதுல நான் ஃபைன்னஸ் நோக்கிட்டு இருக்கேன். அதுக்குள்ள வந்து ஒரு வேரியேஷன். இப்போ மில்லர் என்னதான் பீரியட் ஃபிலிம் இருந்தாலும் I was trying something contemporary in that film. Contemporary period. தங்கலான் வந்து tribal period. அமரன் வந்து war and love. So warன்றது எக்ஸ்ட்ரீம் மிலிட்ரி பேஸ் ஆன ஒரு war. இந்த பக்கம் ஒரு பயங்கரமான ஒரு இமோஷனல் லவ். இது மிக்ஸ் பண்ணி. லக்கி பாஸ்கர் இஸ் அ ஸ்கேம் ஃபிலிம். ஸோ அவன் மைண்ட் செட்டை அவன் எப்படி வந்து ஏமாத்த போறான், அவன் என்னெல்லாம் பிளான் பண்றான், அவன் மைண்ட் கேமை வச்சுன ஒரு ஸ்கோர். ஸோ இந்த கேரக்டரும் அந்த தாட் ப்ராசஸும் தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன். அதுல என்னோட இமேஜினேஷன் இட் கோஸ் வைல்டு. அவ்வளோ, ஐ ஜஸ்ட் கோ வைல்டு. ஸோ மியூசிக் அப்படிங்கிறது இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம கிரியேட் பண்ணணுமா, இல்லை இன்ஸ்பயர் ஆகி அதுலேருந்து ஒன்று புதுசாக கிரியேட் பண்ணணுமா? சிலது சிச்சுவேஷனுக்கு வாசிப்போம், சிலது அந்த பிளாட்டை கேட்டுட்டு ஒன்று புதுசா ஒன்று தோணும், சிலது இந்த ஐடியாவுக்கு நம்ம செம்மையா ஒன்று பண்ணணும்னு தோணும். சம்டைம்ஸ் நமக்கு ஃப்ரீடம் இருக்கு. இப்போ வெங்கி அட்லரி கூட இது 2வது படம் எனக்கு. வாத்தியம் எனக்கு தெலுங்குல பெரிய ஹிட்டு, இந்த படமும் எனக்கு ஹிட்டு. ஸோ எனக்கு இன்னும் ஃப்ரீடம் இருக்கு அந்த ப்ரொடியூசர்கிட்டேயுமே. அந்த மாதிரி அந்த கதை, சிச்சுவேஷன், கேரக்டர், இது எல்லாமே நம்மளுடைய இமேஜினேஷனை வந்து அதுக்கப்புறம் நம்ம வந்து பண்ணதையே திருப்பி பண்ணக்கூடாதுன்னு மைண்ட்ல இருக்கிற நான் ஒரு பர்சன். ஐம் ரன்னிங் மை இமேஜினேஷன் as wild as I can. தெரி வந்து உங்களுக்கு எத்தனாவது படம் சார்? 50வது படம். இப்போ எஸ்கேக்கு படம் பண்றது 100வது. சுதா கொங்கராவோட படம் இல்லையா? இது ஒரு ஜாலியான கேள்வி தான் கேட்குறேன். இப்போ நம்ம விஜய் சாருக்கு அப்புறம் எஸ்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு இல்லையா? 50வது படம் நீங்க தெரிய பண்றீங்க, உங்களோட 100வது படம் எஸ்கே பண்றீங்க. ஒரு 8 வருஷம் இருக்கும் நினைக்கிறேன். ஐ திங்க் இந்த கேப்ல
ஒரு 10 வருஷம் ஆக போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 10 வருஷத்துல ஒரு அடுத்த ஜெனரேஷன் ஸ்டார்ஸ் வந்து உருவாகுறாங்கல்ல, இல்ல இது நம்ம எப்படி பாக்குறோம்? கம்பேரிசன்ஸே கிடையாது. இல்ல நான் கம்பேர் பண்ணல. இப்போ ரஜினி சார்ன்றது ரஜினி சார், விஜய் சார்ன்றது விஜய் சார், தனுஷ் சார்ன்றது தனுஷ் சார், சிவான்றது சிவா. எல்லாருமே அவங்களுக்கான ஐடென்டிட்டி இருக்கு. இன்னைக்கு வந்து எல்லாருக்குமே இடம் இருக்கு. இப்போ என்ன கூட கேட்பாங்க, நீங்க யாரோட கம்பீட் பண்றீங்க மியூசிக் டைரக்டரா? நான் யாரோடையுமே கம்பீட் பண்ணல. எனக்கான தட்டு எனக்கு இருக்கு, அதுல எனக்கான சாப்பாடு இருக்கு. ஸோ இங்க எல்லாருமே தேவை, எல்லாருமே தேவை. யாரோட இடத்தையுமே யாருமே பிடிக்க முடியாது. அவங்களுக்கான இடம் தனியா இருக்கு. அது வந்து ஆடியன்ஸ் வந்து அவங்கள என்கரேஜ் பண்ணுவாங்க. அதுல அவங்க வளர்ந்துக்கிட்டே வருவாங்க. அதை வச்சு மேபி அதுக்கு ஃபியூச்சர்ல வர போறவங்களுக்கு அவங்க ஒரு எக்ஸாம்பிளா இருப்பாங்க. ஸோ நோ கம்பேரிசன்ஸ். தெர் இஸ் நோ ஒன் லைக் அனதர் பர்சன். யூ கான்ட் பி அனதர் பர்சன். சோஷியல் மீடியா கல்ச்சர் வந்ததுக்கு அப்புறம் இந்த புல்லிங் நடக்கல, ஏகப்பட்ட நெகட்டிவ் பரவுது இல்லை. ஸோ இப்போ ஒவ்வொரு விஷயங்களையும் வரும்போது ஒருத்தரை பற்றியும் ஈவன்ஸ் நம்ம ஊரில் அது என்ன ஒரு பெரிய சந்தோஷமா நிகழ்வு மாதிரி ஆயிடுச்சு. செலிபிரிட்டிஸை வந்து திட்டுறதை வந்து ஒரு குதூகலமாக பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு குரூப் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் அது. பட் நீங்க அஸ் அ பர்சன் அந்த இடத்துல இருந்துட்டு இதை ஹேண்டில் பண்றதுக்கு ஒன்று வேணும்ல, அதை ஹேண்டில் பண்றீங்களா இல்லை கண்டுக்காம விட்டுறீங்களா? அதை எப்படி ரிசீவ் பண்றீங்க? அது அந்த மொமெண்ட்டுக்கு தான் அது அவங்க ரைஸ் ஆவாங்க. மேபி அந்த இன்ஃபர்மேஷன் உண்மையா இருக்கலாம், இல்லை ஒரு பொய்யான இன்ஃபர்மேஷனை நம்பி அவங்க எல்லாருமே வந்து அஜிடேட் ஆகலாம். அது அந்த மொமெண்ட்ரி தான். அது நம்ம வந்து ரொம்ப இதுவாச்சுன்னா ஒரு 3 நாள் ஆற போடுங்க, வராதிங்க ட்விட்டர் பக்கம், அவ்வளவுதான். அது பெருசா சீரியஸா எடுத்துக்கிறது இல்லை, மைண்டுக்குள்ள எடுத்துக்கிறது இல்லை. நான் எப்படிப்பட்ட பர்சன்னா, இப்போ ஒரு 5 பேர் பேசுறாங்க அப்படின்னா தட் வில் நாட் டிசைட் அபவுட் மீ. வாட் ஐ ஆம் இஸ் வாட் ஐ ஆம். அவ்வளவுதான், எண்ட் ஆஃப் ஸ்டோரி. அவங்க நினைக்கிறதாலேயோ இவங்க பேசுறதுனாலையோ நீங்க அவங்க நினைக்கிறத ஆகிட மாட்டீங்க. அதுல நீங்க தெளிவா இருந்துட்டீங்கன்னா நீங்க எதையுமே சீரியஸா எடுத்துக்க வேணும். நீங்க உங்க பாதையில ஸ்ட்ரைட்டா போயிட்டே இருக்கலாம். அடுத்தடுத்ததுக்கு என்ன ப்ராஜெக்ட்? எங்களுக்கு தெரிஞ்ச ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கேட்டுட்டோம். வேற என்ன ப்ராஜெக்ட் எல்லாம் போயிட்டு இருக்கு? அதான் 2 பெரிய ஹீரோ ஃபிலிம்ஸ் பண்றேன். அது இன்னும் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வரணும். எல்லாம் பெரிய பெரிய ஹீரோஸ் தான். ஸோ அதெல்லாம் வரணும். இப்போ இட்லி கடை போயிட்டு இருக்கு தனுஷ் சார்து. அப்புறம் நிலவு கன்னடிகன் மேல் கோபம் போகுது. அதுக்கப்புறம் சுதா கொங்கரா, சிவகார்த்திகேயன், ஜெயம் ரவி. குட் பேட் அக்லி ஒர்க் ஆரம்பிச்சாச்சா? அது அவங்க கம்பெனி தான் சொல்லணும். ஆக்டராகவும் மியூசிக் டைரக்டராகவும் இந்த வருஷம் அற்புதமான வருஷமா தேங்க்யூ. Thank you so much. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.